கொள்வார்கள். ஏனென்றால் இன்னும் சில மாவட்டங்களில் இன்று காலையும் அதே போல நேற்று மாலையும் கைது செய்த ஆசிரியர்களுடைய பட்டியலானது தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே இதுவரையில் 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த இருந்து, அதாவது தொடக்க, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி அந்த 3 துறைகளும் சேர்த்து அந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல இந்த பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அந்த ஆசிரியர்களுடைய பணியிடமானது உடனடியாக காலி பணியிடமாக கருதப்படும். அந்த காலி பணியிடங்களில் அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்கள் விருப்பத்தினுடைய அடிப்படையில் பணி மாறுதல்கள் செய்து கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த இடம் பிடித்திருக்கிறது என்றால், அங்கே பணியாற்ற விருப்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த முதன்மை கல்வி அலுவலரை சந்தித்து உரிய கடிதத்தை கொடுத்து அவர்கள் நாளை முதலே கூட அந்த பணியிடங்களில் சென்று அவர்கள் அந்த பணியினை தொடரலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு உரிய அந்த தண்டனை காலம் முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் பணியாற்றி வந்த அதே பள்ளியில் தொடர முடியாது என்றும், முதன்மை கல்வி அலுவலர் எந்த பள்ளியில் கை காட்டுகிறாரோ, அதாவது அந்த மாவட்டத்தினுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய பள்ளியை கை காட்டினாலும் அந்த பள்ளியில் சென்றுதான் அவர்கள் பணியை தொடர முடியும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஆசிரியர்களுடைய பட்டியல் ஆனது இன்னும் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.